அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 1/3/2026 பிப்ரவரி 28 தானே, அதனால டக்குன்னு வந்துருச்சு 1ஆம் தேதி. முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், மார்ச் மாசம் பிறந்து விட்டது. அதுக்கு இப்பதான் நியூ இயர் நாங்க காலண்டர்லாம் கொடுத்தாங்க, அதுக்குள்ள 3 மாசம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 போய் நல்லபடியா விளக்கு போட்டு வாங்க. காலபைரவருக்கு தீபம் போடுங்க, வராகி அம்மனுக்கு தீபம் போடுங்க. நம்மகிட்ட வராகினே ஒரு ஊதுபத்தி பிளேவர் கொடுத்துருக்குறோம். வராகி அம்மனை வாங்கி கொண்டு போய் வராகி அம்மனுக்கு நல்லபடியா தீபம் போட்டு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு வாங்க. நெய் தீபம் நம்மகிட்டே சுத்தமான நெய் கிடைக்கும், வாங்கி கொண்டு போய் நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் யாருக்கு போடலாம் அப்படின்னா, பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு போட்டுடலாம், வராகி அம்மனுக்கு நெய் தீபம் போடலாம், இழுப்பு எண்ணெயும் போடலாம். காலபைரவருக்கு இழுப்பு எண்ணெய் தான் போட வேண்டும். அதே போல நீங்க வேற ஏதாவது தெய்வங்களுக்குன்னா நீங்க சிவன் ஃபேமிலிக்கு இழுப்பு எண்ணெயும், பெருமாள் ஃபேமிலிக்கு நெய்யும் தீபமாக போடலாம். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் பிரதோஷம். பிரதோஷங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மா ஃப்ரீயா இருப்பீங்க. மாலை 4:30 to 6 பிரதோஷம் வருகிறது. இந்த பிரதோஷ வேலையில நீங்க போய் எம்பெருமானுக்கு நல்லபடியா நெய் வாங்கி கொடுங்க, பால் வாங்கி கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்க, பன்னீர் வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க, நம்ம ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நெய் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுங்க. நீங்க நெய்ல பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுங்க. நல்லபடியா நீங்க உண்பதற்கு ஏற்ற நெய்யை சிறப்பாக உங்களுக்கு தருகிறோம். நீங்க என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க ஆர்ஆர் பைனான்சிஸ் நிறுவனத்தின் மூலியமாக வாங்கிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வந்து சேர்ந்துடும். நீங்க தாராளமா கூப்பிடுங்க. விபூதி வாங்கி கொண்டு போய் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. எல்லாமே மாவு, மண்ணு, உப்பை இதெல்லாம் விபூதியா இருக்கிற காலத்துல நாட்டு மாட்டு திருநீர் உங்களுக்காக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க நல்லபடியா கொண்டு போய் சிவன் கோயில்ல அபிஷேகத்துக்கு கொடுத்து அதை 10 பக்தர்களுக்கு கொடுங்க. உங்களுக்கும் புண்ணியம் சேரும், உங்கள் சந்ததிக்கும் புண்ணியம் சேரும். வாங்க, திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 7:33 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி, காலை 8:53 வரைக்கும் பூசம், அதன் பின்பு ஆயில்யம், மாலை 2:54 வரைக்கும் சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். சோபனம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி. அதிகண்டம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். காலை 8:18 வரைக்கும் கௌலவம் சனி, அதன் பின்பு இரவு 7:33 வரைக்கும் தைத்துளை சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். தமிழ் திரைப்பட நடிகர் எம் கே தியாகராஜ பாகவதர் அவருடைய பிறந்த தினம். விடுதலை போராட்ட வீரர் ஏ.என். சிவராமன் அவருடைய பிறந்த தினம். விடுதலை போராட்ட வீரர் ஏ.எம். சிவராமன் அவருடைய நினைவு தினமும் பாருங்க. ஏ.என். சிவராமன் அவருடைய பிறந்த தினமும் நினைவு தினமும் ஒன்றாகவே வந்திருக்கிறது. அன்பர்களே, அவர் எந்த ஊரு, எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, என்ன படிச்சாரு, அவர் குடும்பம், அவருடைய வாரிசுகள் யார் இருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதேனும் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், கொண்டாடணும் இவங்களை எல்லாம். நம்ம விடுதலை போராட்டத்துக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. அதுல எம் கே தியாகராஜ பாகவதர் அவருடைய பிறந்த தினம். வதனமோ சந்திர பிம்பமோ, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் அடிக்கடி கேட்கிற ஒரு அருமையான ஒரு பாடல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எம்கேடியோட பாட்டு என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. தியாகராஜ பாகவதர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன தகவல் இந்த உலகத்துக்கு சொல்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, கிரக சூழ்நிலையில பார்க்கலாம். குரு மிதுனத்துல, சந்திரன் கடகத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள், எம்பெருமானோடு. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி.
2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் 2ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. நடை 50% காரிய வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.